வாய்ப்புக்கு இந்த டீச்சர்ஸ் அதர் டீச்சர்ஸ், இந்த பெற்றோர் ஆசிரியர் குழுன்னு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி கூறி, பர்டிகுலராக அறிவாளர்களுக்கும் நன்றி கூறி, இன்னும் அண்ணா வரப்போகிறாங்க, அண்ணா தரங்கன்னு வரப்போகிறாங்க, வந்து அவங்களும் ஒரு சில சிறப்புரை பரிசளித்து சிறப்புரை பெற போகிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, நமக்கு பொருளாதாரம் ஒரு இது கிடையாது. எனக்கு நிறைய பேர் பேசுனாங்க, கவர்மெண்ட் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணங்காட்டு ஸ்கூல் மட்டும் கவர்மெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும், 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் டீச்சர்ஸோட சேலரி, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளவு செலவு பண்ணுறாங்க. அப்போ இந்த மாணாக்கர்கள் எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் உணர்வு இருக்கணும், அந்த பெற்றோர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஸோ அதனால இதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அடுத்த லெவலுக்கு தயார் பண்ணுவோம் எல்லாரும் அப்படிங்கிறத கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக ஆலம்பள்ள தலைமை ஆசிரியர் துரைபாண்டி அவர்கள் வாழ்த்துக்கிறாங்க. கதிர் வெடித்து பிளம்புள்ள கடல் குதித்து சூடாக்க முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட நதி கருமுன் மணல் கருமுன் முன் தோன்றிய மூத்த தமிழை வணக்கம். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டு விழாவினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர் அறிவழகன் உட்பட இந்த அரங்கத்தில் உள்ள அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய தினம் கல்வி என்பது ஒரு எட்டாக்கனியாக இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலே, அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, கல்விக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து படிக்காதவர்களே இந்த தமிழகத்திலே இல்லை என்கிற அளவுல இன்னைக்கு ஒரு உச்சநிலை இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. ஆனா கல்வி என்பது படித்து அரசு வேலை வாங்கி சம்பளம் வாங்குறதுக்குன்னு நான் நினைக்கல. கல்வி என்பது ஒரு வயிற்று பிழைப்புக்காக செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல. கல்வி என்பது ஒழுக்கம், கல்வி என்பது பண்பாடு. ஆனால் இந்த ஒழுக்கமும் இந்த பண்பாடும் இன்றைய சமூகத்தில் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மிகப்பெரிய தவறுகள் எல்லாம் செய்தவர்கள் யார்? படித்தவர்கள் தான் தவறு செய்கிறார்கள். படித்தவர்கள் தான் தவறு செய்கிறார்கள். காலையில தினமணி எடுத்து பார்க்கிறேன், திருச்சிக்கு அருகில் துறையூரில் 2 மாணவர்கள் அடித்துக் கொண்டு சண்டை போட்டு ஒரு மாணவன் இன்னொரு மாணவன் கொன்னுட்டான். இன்னைக்கு காலையில நான் அதிகாலையில பேப்பரை திறந்த உடனே அந்த பத்திரிகை 2ஆம் பக்கத்துல தினமணியில இருக்கு. நம்ம காலத்துல நாங்க படிக்கிற காலத்துல சண்டை போட்டிருக்கோம். நீங்களும் படிச்சிருக்கிறீங்க. உங்க காலத்திலையும் இது மாதிரி நிகழ்வுகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் ஒரு 9ஆம் வகுப்பு மாணவன் 6ஆம் வகுப்பு மாணவனை கழிவறையில் வைத்து பிளேடால கழுத்துல இருப்பான். அதை மறைச்சிட்டாங்க. அப்ப இந்த சமூகம் எங்கே போகிறது? நாம் கற்றது என்ன? கற்றதில் இருந்து நாம் பெற்றது என்ன? இதை நம்ம சிந்திக்கணும். அப்ப இந்த சமூகத்தின் எந்த முனையில் தவறு ஏற்படுகிறது? ஏதோ ஒரு இடத்தில் தவறு ஏற்படுகிறது. முதலிலே இந்த குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் பெற்றோர்கள். இங்கே நண்பர்கள் பேசினார்கள், செல்போன்ல ரொம்ப நேரத்தை செலவிடாதீர்கள், செல்போன் உங்களை மடைமாற்றம் செய்கிறது. உண்மைதான். ஆனால் எத்தனை பெற்றோர்கள்